பிரைஸ் லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையிரென்றுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையிரென்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையிரென்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசரனை ஆனந்தத்தா நிறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதை நடத்துகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையிரென்றுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையிரென்றுமே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எசேக்கியேல் 34வது அதிகாரம் வசனங்கள் 14-15. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கரை கொண்டு நம்மை குறித்து சொல்லுகிறார். என் ஆடுகள், என் ஆடுகள். நம்மளை குறித்து அவர் எப்படி சொல்றார்? என் பிள்ளை, என் ஆடுகளை நானே மேய்ப்பேன், நானே மடக்குவேன். நல்ல மேய்ச்சலை மேய்ப்பேன். மலைகளின், இஸ்ரவேல் மலைகளின் நல்ல மேய்ச்சலை மேயும். அதுதான் ஆண்டவருடைய, நம்மை குறித்த ஆண்டவருடைய விருப்பம். இந்த பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் இதெல்லாம் டெம்பரரி, பெர்மனன்ட் கிடையாது. அதனால அதை குறித்து நீங்கள் கலங்காதீர்கள். அதெல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லிவிட்டு தைரியமாய் நம்பிக்கையோடு அவரை தோத்தறியுங்கள். அவர் நம்மளை நல்ல மேய்ச்சலிலே மேய வைத்து அவரே மேய்ப்பார். கஷ்டங்கள், பாடுகள் வருகிறது, அப்ஸ் அண்ட் டவுன் வருவது இயற்கை. அது நம்மை பக்குவப்படுத்தும். ஆண்டவருக்கு நேராக நம்மை திருப்பவும் இல்லை, அவரை விட்டு நம்மை பிரிக்க இடம் கொடுக்கவே கூடாது. நாம் அவரை நோக்கி முன்னேக்கி சென்றால் அவரை நானே மேய்த்து, என் பிள்ளைகளை நானே மேய்ச்சு நானே மடக்குவேன் என்று சொல்லுகிறார். நம்புறீங்களா? அவர் நம்மளை மேய்த்து நல்ல மேய்ச்சலை காண செய்வார். ஜெபம் பண்ணலாமா? எல்லா காரியங்களும் அவரிடத்தில் ஒப்புங்களா? அவர் நம்மளை கைவிடாத நேசர். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா? அன்பி தகப்பனே, தர்மியான நாளுக்காக கொடி நன்றி அப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உடைய தயவுள்ள கரம், உங்க கிருபங்களை தாங்குதேப்பா. நன்றி நன்றி அப்பா. இப்பொழுதும் அடியானோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தரணுமாப்பா. தங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையில் இருக்கிற பாடுகள், பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்களை, பாதைகளை குறித்து கலங்கி போய் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் பிள்ளைகளை நானே மேய்ப்பேன், நானே மடக்குவேன், நல்ல மேய்ச்சலை காணச்சுவேன்னு சொன்னீங்களேப்பா. நன்றியப்பா. நம்முடைய பிள்ளைகளை நல்ல மேய்ச்சலை காணப்படுங்கப்பா. அப்போ எல்லா பிரச்சனையின்றும், பாடுகளின்றும், பலவீனின்றும் பிள்ளைகளை விடுவித்து நல்ல மேய்ச்சலை மேய்ச்சிங்கப்பா. உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாண்டி தரணும்ப்பா. இந்த நோக்களை மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும், கனமும், வல்லமையும், பலனும், ஞானமும் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.